திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, அடியேன் முன்னுரையிலே கூறியபடி திருஞான சம்பந்தருடைய நாயன்மாருடைய அந்த வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை பற்றி நாம் இப்போது கொஞ்ச நேரம் பார்ப்போம். தஞ்சை மாவட்டம், அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தஞ்சை மாவட்டம், பழைய தஞ்சை மாவட்டம். அப்போது சீர்காழி எல்லாம், சீர்காழி, தஞ்சாவூர், நாகூர் எல்லாமே தஞ்சை மாவட்டம்தான். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருந்துச்சு. அந்த தஞ்சை மாவட்டத்திலே சீர்காழி என்கின்ற ஒரு புனித ஸ்தலம். அந்த தஞ்சை மாவட்டம் சோழ நாடு என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். இந்த சோழ நாட்டை பற்றி மற்ற நாட்டுக்காரங்க, மற்ற இந்த காலத்துக்கு மற்ற மாவட்டத்துக்காரங்க ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. மற்ற மாநிலங்களில், மற்ற மாவட்டங்களில் சேற்றால் மடையடைக்கின்ற நாடு, தஞ்சை மாவட்டம் சோற்றால் மடையடிக்கின்ற நாடு. காரணம், அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு, நீர் நிலை, அதே போன்ற பலவிதமான அம்சங்களோடு நிறைய பயிர்கள் வளர்கின்ற ஒரு நிலம், ஒரு இந்த பகுதி தஞ்சை மாவட்டம் சோழ நாடு. அப்படிப்பட்ட சோழ நாட்டிலே சீர்காழியிலே சிவபாத ஹிருதயர் என்கின்ற ஒரு சிவனடியார். அவர் வாழ்ந்த காலம் நரசிம்ம பல்லவ மன்னவருடைய காலம் சோழ நாட்டில். அந்த சிவபாத ஹிருதயருக்கும் அம்மையார் பேர் பகவதி அம்மா. சிவபக்தின்னா அப்படி ஒரு சிவபக்தி, அது யாருக்காக தான் வரும். அப்படிப்பட்ட உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் இருக்கும் நிலையிலும் சிவநாமத்தை சொல்கின்ற ஒரு பேரின்பம் அவர்கள் அனுபவித்தாங்க. அப்படிப்பட்ட சிவபாத ஹிருதயர் சீர்காழியில் இருக்கின்ற தோணியப்பர் ஆலயம், அந்த தோணியப்பர் ஆலயம், தோணியப்பர் குளம், அந்த குளத்துக்கு தாம் மகனை அழைச்சிக்கிட்டு வந்தார் திருஞான சம்பந்தரை. திருஞான சம்பந்தருக்கு அப்பொழுது 3 வயசு. மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவசியம் எல்லாருமே திருஞான சம்பந்தருடைய அந்த தோணியப்பர் குளத்தை பார்க்கணும், சீர்காழிக்கு போகணும். அந்த குளக்கரையில் பார்த்திங்கன்னா சிறப்பான வகையிலே திருஞான சம்பந்தர் பால் குடித்து அந்த பொற்கிண்ணத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி, சிவபாத ஹிருதயர் கம்பை எடுத்து ஓங்குகின்ற ஒரு காட்சி, மேலே பார்த்திங்கன்னா ரிஷப வாகனத்திலே சிவபெருமானும் உமாதேவியாரும் காட்சி கொடுக்கின்ற ஒரு காட்சி, இதெல்லாம் அந்த குளக்கரையிலே ஆர்ச்சில் இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அப்படிப்பட்ட தோணியப்பர் குளத்திலே 3 வயது சிறுவன் திருஞான சம்பந்தர், அவர் அப்படியே உட்கார வச்சிட்டார். உட்கார வச்சுட்டு குளத்திலே இறங்கி நீராட போகிறார். அவர் நீராடுறார். அதாவது சில பேர் நீராடும் பொழுது சாதாரணமாக இருக்குமா சிவநாமத்தை சொல்லி நீராடுவாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இப்படி சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே அவர் நீராடிட்டு இருக்கார், தன்னை நிலை மறந்து. அப்போது சற்று பயந்த அந்த திருஞான சிறு குழந்தை இல்லையா, அச்சமுற்ற திருஞான சம்பந்தர் அப்படி இப்படி பார்க்குறார், 4 பக்கம் பார்க்குறார், யாரையும் காணோம். அப்பா குளிக்கிறாரு, ஆனால் மேலே தலை தெரியல, அப்படியெல்லாம் ஒரு ஆழ்ந்த குளியல். உடனே பார்த்து
அழத் தொடங்குகிறார். சின்ன பிள்ளை தானே. அழ ஆரம்பித்த பிறகு இவருக்கு கேட்கல, இவர் குடிச்சிக்கிட்டே இருக்கார். ஆனால் உண்மையான தந்தைக்கு அந்த அழுகுரல் கேட்கவில்லை. உலகத்தையே ரட்சிக்கின்ற சிவபெருமானுக்கு அந்த அழுகை குரல் கேட்கின்றது. இந்த அழுகுறை கேட்டவுடனே உமாதேவியை அழைத்து கொண்டு அதாவது காளை வாகனம்னு சொல்லுவாங்க, ரிஷப வாகனத்தில் வர்றாங்க. வந்து இறங்கி அந்த அம்மா உமா மகேஸ்வரி அந்த குழந்தையை அப்படியே அரவணைச்சி ஆறுதல் கூறி கண்ணீரை தொடத்து விட்டு சிவபெருமானுடைய ஆணைப்படி தம்முடைய திருமுலைப்பாலை பொற்கிண்ணத்திலே கறந்து சிவஞானத்தையும் அதிலே கலந்து குழந்தைக்கு ஊட்டுகின்றார். குழந்தை அழுகுரல் நின்று போச்சு. நல்லா சிரித்த முகமாக இருந்து கொண்டே இருக்கின்ற குழந்தை. அப்போது குளித்துட்டு மேலே வர்றார் சிவபாத ஹிருதயர் தந்தையார். வந்து பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தை ஏதோ ஒரு கிண்ணத்தை எடுத்திருக்கு, பால் குடிக்கிறத பார்க்குறார். உடனே ஒரு பிரம்பை எடுக்கிறார், சின்ன குச்சி. அந்த குச்சி எடுத்து அடிக்க ஓங்குறார், அதட்டுறார். யார் இந்த பால் உனக்கு கொடுத்தது? யார்கிட்ட, அதாவது அவர் என்னென்ன யார்கிட்டையாவது யாஜம் பெற்று சிறு குழந்தை குடிச்சிருக்குங்கிற ஒரு நினைப்பில் அவர் அப்படி செய்கிறார். யார் இந்த பாலை கொடுத்தது உனக்கு? அப்போது ஆகாய மார்க்கமாக கையை காட்டுறார் திருஞான சம்பந்தர். அவருக்கு தெரியுது, திருஞான சம்பந்தருக்கு தெரியுது, மேலே சிறப்பான வகையிலே அந்த காளை வாகனத்தில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் உமாதேவியரும் வீட்டு இருக்காங்க ஆகாய மார்க்கத்தில். இவருக்கு தெரியுது. சிவபாத ஹிருதயர் அதை பார்க்குறார், என்னமோ தெரியல, அவருக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவருக்கு சொன்னாலும் புரியல. என்னப்பா என்ன யார் கொடுத்தான்னு சொல்லுது. அப்போ சொல்கிறார், தோடுடைய செவி என் விட ஏவியர் தூவென் மதிசூடி காடுடைய சுவிடலைப்பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலர் ஆண்முனை நாள்பொனின் ஏத்த அருள் செய்த பீடுடைய பிற மாபுர மேவிய பெம்மான் இவன் என்று வசன வடிவிலே சொல்கிறார். அப்பாவுக்கு அப்பவும் புரியல, என்னடா சொல்கிற, நான் ஏதோ கேட்டால் நீ ஏதோ சொல்கிற அப்படிங்கிறார். அப்போது பாடல் பாணியில் பாடுற, தோடுடைய செவி என் வீடு ஏறியொத்து வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணின் ஏத்த அருள் செய்த பீடுடைய பிற மாப்புறமேவிய பெம்மானி மன்னன்றே. இப்படி பாடல் வரியிலே பாடுறார். அப்போ தான் தந்தையாருக்கு சிவபாத ஹிருதயருக்கு சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பொறுமையாக இருக்கும்ட்டு சற்று அமைதியாரார். இப்படி அந்த தோடுடைய செவியன் விடை பாடல் 11 பாராவாக பாடுறார். திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு பாட்டும் 11 பாராக்கள், 11 பாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் அனைத்துமே முதல் 3 திருமுறையாக அதை தொகுத்திருக்காங்க. அப்படி பாடிக்கிட்டே இருக்கார். அதன் பிறகு அவர் புரிந்து கொண்டு அந்த ரிஷப வாகன காட்சியை கண்ட பிறகு இந்த திருஞானப்பால் அவர் உண்டதுனாலே, ஞானப்பால் உண்டதுனாலே, சிவஞானப்பால் உண்டதுனால் அவருக்கு கவிதை திறமை வந்துவிட்டது, பாடுகின்ற திறமை வந்துவிட்டது, ஆற்றல் வந்துவிட்டது, தைரியம் வந்துவிட்டது அந்த பாடல் பாடுவதற்கு. இப்படியே பாடிக்கொண்டே தோணியப்பர் கோயிலை அப்படியே வலம் வர்றார். அப்பா கூட போயிட்டுருக்கார். வலம் வந்துட்டு நிலைக்கு வந்து, அதாவது கோயில் வாசலில் வந்துடுறார். கோயில் வாசலில் வந்து வீட்டுக்கு போயிடுறார். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் வீட்டை நோக்கி நூற்றுக்கணக்கான அந்த கிராமவாசிகள், அந்த ஊரில் உள்ளவங்க நூற்றுக்கணக்கானவங்க திருஞான சம்பந்தருடைய வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி ஞானப்பால் குடித்தார், பாடல்களை பாடினார் சொன்ன உடனே அப்படி ஒரு சந்தோஷம்.
அந்த பாட்டு இப்போ சாதாரணமாக 3 வயசில் அவர் பாடுறதா ஒரு சிறப்பு. நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் பாடும் இல்லையா? 3 வயசில் குழந்தைங்க பாடும் இல்லையா? என்ன பாட்டு பாடும்? இந்த காலத்தில் இருக்கின்ற சினிமாவில் வருகின்ற புது பாடல் எது சிறப்பாக இருக்கோ அதை பாடுவாங்க. அது சினிமா பாடல். அந்த சினிமா பாடலுக்கே நம்ம அந்த வீட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் குலுங்க சிரிப்பது வழக்கம்தான். ஆனால் திருஞான சம்பந்தர் 3 வயசிலே சிவபெருமானை பற்றி பாடுறாருன்னு சொன்னால் அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு விதமான ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பிலே அடுத்த நாள் மறுபடி இந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து திருஞான சம்பந்தரை வணங்கி விட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் தோணியப்பர் கோயிலுக்கு வந்து தோணியப்பருடைய அந்த கோயில் உள்ளே போய் இந்த கர்ப்பகிரகத்தில் பாட்டு பாடுறார், ஒரு பதிகம் பாடுறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல துரும் கழுமழ வளநகர் எண்ணில் நல்லாளொடு பெருந்தகை இருந்ததே. இப்படி திருஞான சம்பந்தர் 3 வயசில் இப்படிப்பட்ட ஒரு தத்துவமான பாடல் பெருமானை பற்றி பாடுறது கேட்கின்ற மக்கள்லாம் சிவபெருமானை வணங்குறாங்க, திருஞான சம்பந்தரையும் வணங்குறாங்க. அப்படியே கோயிலேருந்து கீழே வந்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருநனி பள்ளிங்கிறது திருஞான சம்பந்தருடைய அம்மாவுடைய ஊர். அங்கேருந்து வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும். ஏன்னா ஒரு கபடி மேட்ச்சில் இல்லை ஸ்டேட் லெவலில் விளையாட்டில் எங்கள் தெரு பசங்க ஏதோ பையனோ பொண்ணோ ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டாங்க, முதல் இடத்துல வந்துட்டாங்கன்னா நம்மெல்லாம் பெருமையாக அந்த ஊரே அந்த கிராமமே அந்த பகுதியை கொண்டாடும். அந்த மாதிரி 3 வயசில் ஞானப்பால் குடித்து ஞானமாக இருக்காரு, நல்ல பாட்டு பாடுறான்னு சொன்னோடனே எங்கள் ஊருக்கு வாங்க, திருநனிப்பள்ளி ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்து பதிகம் பாடுங்கன்னு சொல்லி வர்றாரு. அதே மாதிரி என்ன இருந்தால் தாத்தா வீடு இல்லையா? எந்த குழந்தைக்கும் அம்மா வீடு தாத்தா வீடுனா ஒரு தனி பிரியம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இவர் ஆர்வமாக அந்த ஊருக்கு திருநனி பள்ளிக்கு போகிறாரு. அங்கேயும் பதிகம் பாடுறார். போதையார் செங்குணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிபுர தானெனை ஆண்டவன் காதையார் குழலிலன் கழுமள வளநகர் பேதையாள் அவளோடு பெருந்தகை இருந்ததே. இப்படி ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனி பொழுதன் வண்ணமாக பாடல் பாடிக்கொண்டே போகிறார். நிறைய பாட்டுகள் பாடுறார். அதுக்கு பிறகு திருக்கோலக்கா என்கின்ற ஒரு ஊர். இந்த திருக்கோலக்கா ஊருக்கு திருஞான சம்பந்தர் செல்கிறார். அப்போது ஒரு அதிசயம் நடக்குது. அதாவது திருஞான சம்பந்தர் சொல்லும் பொழுது முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக அவதரித்திருக்கார் என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அதன்படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிரமமும் அந்த குழந்தைக்கு இல்லாமல் சிவபெருமானே பார்த்துக்கிறார். அதான் ஒரு ஆச்சரியம். திருக்கோலக்கா வர்றார். அப்போல்லாம் என்னன்னா சிவபெருமான் அந்த திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாதையை இந்த ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா தோளில் சுமந்துக்கிட்டு வருவார். அதான் வழக்கம். அப்படி வந்து அந்த திருக்கோலக்காவல் வந்து மறுபடியும் பாடுறார். இந்த பாடுறப்போ 3 வயசு குழந்தையினால் இந்த மலர் போன்ற கைகள் இப்படி தாளம் போடும் பொழுது அந்த கை நோகும் அல்லவா? அந்த நோகுகின்ற அந்த நிலையை சிவபெருமானால் பொறுக்க முடியல. அப்போது இவர் பாட ஆரம்பித்து தாளம் போட்டுக்கிட்டே இருக்கார். சிவபெருமான்
ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறார். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பக்தர்கள். ஆகாய மார்க்கமாக எங்கிருந்தோ ஒரு தங்கத்தாலான 2 தாளம், 2 தாளத்தை 2 தாளம் திருஞான சம்பந்தருடைய கைக்கு வந்து சேருது. அந்த தாளத்தை வச்சு தான் அப்புறம் அவர் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த தாளத்தோடு இருப்பார், ஜால்ரான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் திருஞான சம்பந்தருக்கு இருந்தது. ஆகவே அப்பொழுது கடைசியாக அவர் அந்த ஊரில் பாடுறார், கருந்தடம் தேன் மல்கு கழுமழ வளநகர் பெருந்தகன் கொங்கையோடு இருந்தயம் பிராந்தனை அருந்தமிழ் ஞானசம் பந்தன் செந்தமிழ் விரும்புவர் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே. இதுவரைக்கும் திருஞான சம்பந்தருடைய முதல் பகுதியை முடிச்சிருக்கோம். அடுத்து 2வது பகுதியை பிறகு பார்ப்போம். சிவா திருச்சிற்றம்பலம்.